வணக்கம். பயா செய்திகள். தமிழகம் முழுவதும் மக்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இதற்கிடையில் வெள்ள மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல்வர் வரும் பாதையில் அமைச்சர்கள் விழுந்து வணங்குவதற்கு ஏதுவாகவும் குனிந்து நிற்பதற்கு ஏதுவாகவும் அந்த வழியில் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் நீரை அகற்றும் பணி வெகு வேகமாக நடைபெற்று வருகிறது. மழையினால் வீடு வாசலை இழந்து மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நமது முதல்வருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இதோ அவரது பதிவு. நிவாரண நிதி கூட தரலையா? நாட்டுல மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? மழை பெஞ்சா சாப்பாடு தராங்க, ஸ்கூல்ல தங்க வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம நிவாரண நிதி கூட தராங்க. பசங்க எல்லாம் 10 நாளா ஸ்கூலுக்கு போகாம ஜாலியா இருக்கிறாங்க. 10 நாளா ஸ்கூலுக்கு போகாம படிப்பே வீணா போகுதுங்க ஐயா. வணக்கம். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ஞ்சு பொழிந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது குறித்து விஷயங்களை காட்டுவதற்காக அந்த ஹெலிகாமை அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் அதனோடு சேர்ந்து சித்ரா, மால்குடி, சுபா, நந்தினி, ராகவி அவர்களை அனுப்பியிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ராகவி, தமிழக செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஹெலிகாப்டரில் மன்னிக்கவும் ஹெலிகாமில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை பிரத்யேகமாக படம் பிடித்துள்ளது நம்ம நியூஸ் 77 சேனல். நீ யாரியா? நான் தபால் டிவிக்காக ஹெலிகாப்டர் ஷூட் பண்ண வந்திருக்கேன். நாங்க நியூஸ் 77 சேனலுக்காக ஹெலிகாப்டர் ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஐயோ, அது எங்க கேமரா. அப்ப எங்களோடது ஒன்னதான் அந்த இருக்கு பாரு. அப்ப அது வேற சேனல்மா. ஓ அப்படியா? அரசாங்கம் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்று ஏக்கத்துடன் மக்கள் இருக்கும் பிரத்யேகமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம். நன்றி ராகவி. ஹெலிகாப்டர் மூலமா எடுக்கப்பட்ட ஷாட்ல நீங்க பாத்தீங்க. அவங்களுடைய அந்த 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 உணவுகள் எப்படி இருந்துச்சு நீங்களே பாத்தீங்க இல்லையா? அது போலவே இருந்தது. கடந்த 15 நாட்களாக சென்னை மற்றும் சென்னை அருகாமையில் இருக்கும் காஷ்மீரில் பலத்த மழை பெய்து வருகிறது. இது சென்னையில் உள்ள மொத்த தொகுதியான 549 தொகுதியில் பலத்த மழை பெய்து வருவதாக ஆய்வாளர்கள் பலர் கூறியுள்ளனர். இதை குறித்து சைனா பிரதமர் ஜாக்கி சான் மிகவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் இப்புயலை பற்றி நமது கட்சி தலைவர் வைஸ் கேப்டனிடம் கேட்கும் போது, சென்னையில ஒரே மழை பெய்து சொல்றாங்க. நான் 7 நாளா ஊர்ல இல்லை. யோகாசனம் பண்ணிட்டு வந்து பார்த்தா சென்னையே மிதக்குது. எங்க அம்மா எல்லாரையும் கூட்டு போறாங்க, அப்படியே கூட்டு போறாங்க. மழையும் கூட்டு போறாங்க தானே. எல்லா பஸ்ஸும் அப்படியே எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இன்னைக்கு சென்னை இல்ல கடல். இங்கே மழை தாக்கு என்று தாக்கிக் கொண்டிருக்கும் அதே சமயத்தில் பிரதமர் வெளிநாட்டில் உள்ள பார்க்குகள் அனைத்திலும் உல்லாச பயணம் மேற்கொள்வதற்கான காரணம் என்ன என்றும் கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளன. நாங்கள் நாளைய பிரதமர் கூகுள் காந்தியிடம் கேட்டபோது அவர் தமிழகத்தை செழிப்பில்லாமல் பார்த்துக் கொள்வதுதான் எங்களுடைய முதலாய கடமை என்றும், அது மட்டுமில்லாமல் அவர்கள் ஆட்சிக்கு வரும் வேளையில் ஓசோனுக்கே குடைபிடிப்பதாகவும் வாக்குறுதி தந்துள்ளார். நொடிக்கு நொடி அந்தந்த இடத்திலிருந்து நம்முடைய பழைய பரம்பரை செய்தியாளர்கள் பிரத்யேகமாக காட்சிகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த குட்டுமலையில் நமது பழைய பரம்பரை செய்தியாளர் கார்த்திக் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் கார்த்திக். கனமழை காரணமா சாலை ஓரங்கள்ல வெள்ளம் பெருக்கெடுத்து போயிட்டே இருக்கு. சோ இந்த வெள்ளத்துல நடக்கிறப்ப பொதுமக்கள் ரொம்பவே கவனமா நடக்கணும். ஏன்னா கீழே சாலை ஓரங்கள்ல திடீர்னு வழுக்கி விழுகாக. இது அங்கிருந்து வந்தது நினைச்சீங்களா? அதான் கிடையாது. இது ஒரு டெமோ. எவ்வளவு தண்ணி உங்ககிட்ட எல்லாம் வேலை பார்த்த போடுறான். வலை பரம்பரை செய்திகளுக்காக கார்த்திக். நன்றி கார்த்திக், நன்றி. போங்களாம் நீங்களும் உங்க நியூஸும். வாட்ஸ்அப்ல திங்கக்கிழமை மழை, செவ்வாய்க்கிழமை கனமழை, புதன்கிழமை பயங்கர மழை, வியாழக்கிழமை பயங்கர கனமழை, வெள்ளிக்கிழமை சின்ன காலியா? ஏய், நியூஸ்லயே சொல்லாதெல்லாம் நீங்க சொல்றீங்கடா. அடாது மலையில விடாத வீடியோ பண்ணிருக்காங்க, அதுக்காக வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.